சங்கீதம் 90. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். மூன்றாவது ஜெப சங்கீதம். 90வது சங்கீதம் மோசேயின் ஜெபமாகும். மோசே தேவனுடைய மனிதன். இவர் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பஞ்சாகம புஸ்தகத்தின் ஆசிரியர். மோசே தேவனை துதித்து பாடிய பாடல் யாத்திராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலும் மோசேயின் பாட்டை பாடுகிறார்கள். மோசே பாடின போதக சங்கீதம் உபாகமம் 32வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 90வது சங்கீதத்திற்கு தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் தேவனை தங்கள் கர்த்தராகவும் தங்கள் ஆண்டவராகவும் விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் முரட்டாட்டத்தின் நிமித்தமாகவும் தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டார். அவர்களுடைய பிரேதங்கள் வனாந்திரத்திலே விழும் என்று கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்திலே தேவையில்லாமல் மேலும் 38 வருஷங்களாக துக்கத்தோடும் துயரத்தோடும் அலைந்து திரிந்தார்கள். அவர்களில் யாரும் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தண்டனை கொடுத்தபோது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். மோசே ஏறெடுத்த இந்த ஜெபமே 90வது சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் வரலாற்று பின்னணி எண்ணாகமம் 14வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கூடாரத்திலே தங்கி இருக்கிறார்கள். மோசேயின் ஜெபமாகிய இந்த பாடலை இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தங்கள் கூடாரங்களில் அன்றாடம் பாட வேண்டும். மேலும் வனாந்திரத்திலே தேவனுக்கு ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயின் இந்த பாடலை அனுதினமும் பாட வேண்டும். மோசே தேவனுடைய சமூகத்தில் தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் ஆறுதல் சொல்லுகிறார். தேவன் தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அடைக்கலமானவர். மோசே தன்னையும் இஸ்ரவேல் ஜனத்தாரையும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தாழ்த்துகிறார். தங்களை தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் மோசே தன்னையும் இஸ்ரவேல் ஜனத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய கிருபையும் சிலாக்கியமும் தங்களுக்கு மறுபடியும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மனுஷருக்கு சொற்பமான ஆயுசு காலமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் இதை நினைவு கூற வேண்டும். இந்த பிரபஞ்சமாகிய வனாந்திரத்தில் நம்முடைய வாழ்நாளையெல்லாம் வீணாக கழித்து விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மரணத்தை சந்திப்பதற்கு நாம் ஜெபத்துடன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.